ஹாய்ங்க. இந்த வீடியோல என்ன பண்ண பார்க்கணும், பிரபஞ்சத்த பத்தின வீடியோ தானுங்க. வந்து பிரபஞ்சம் நமக்கு ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிறது நெறையா பேரோட கேள்வியா இருக்கு. நானும் தொடர்ந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு தான் இருக்கேன். 3 to 5 எழுந்திரிச்சிருவேன். எழுந்து எனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நான் பிரபஞ்சத்திட்ட கேட்டுட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் எனக்கு அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நெறையா பேரோட ஒரு இதுவாக தான் இருக்குது. ஏன் நானே கூட அப்படி தான் ஒரு சில டைம் ஸ்டார்டிங்லலாம் நினச்சிட்டு இருந்தேன். தொடர்ந்து என்னால் அதை பண்ணவும் முடியல. நடக்கவே நம்மளுக்கு நடக்காதோ அப்படிங்கிற எண்ணத்துக்கு நானும் போயிட்டு வெளியே வந்தவ தான். ஏன்னா நடக்காது, நம்ம இவ்வளோ நாள் பண்ணியாச்சு, 21 டேஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இப்பயும் நம்மளுக்கு எதுவுமே நடக்கலை, இதுக்கப்புறமும் நடக்காது. அந்த 3, 6, 9 அந்த இதுவும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 5, 5, 5, 3, 5 அதுவும் பண்ணியாச்சு. ஆனால் எதுவுமே நம்மளுக்கு நடக்கலை அப்படின்னு நிறைய பேர் யோசனை பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பிரபஞ்சம் ஏன் நம்மக்கிட்ட கனெக்ட் ஆகாமல் இருக்கிறது அப்படின்னா, அது நம்மக்கிட்ட இருக்கிற தப்புனால தான் நம்மக்கிட்ட கனெக்ட் ஆகாமல் இருக்குது. ஒரு நாளுக்கு ஒரு டைம் நம்ம எந்திரிப்போம். எப்படின்னா இன்றைக்கி 3 மணிக்கு ஃபஸ்ட் நாள் ஒரு ஆர்வத்தில் 3 மணிக்கு எந்திரிச்சிருவோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு 3 மணி, இன்னும் 2, 3 நாள் 3 மணி. அதுக்கப்புறம் போக 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 சரி யார் எந்திரிக்கிறது அப்படின்னு ஒரு 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ நம்ம டிலே பண்ணி எந்திரிப்போம். எந்திரிச்சு அந்த டைமிங் மாற்றி மாற்றி எந்திரிப்போம். அப்போ எதுவுமே நம்மளுக்கு ஒரு யூஸ் இல்லாத மாதிரி இருக்கும். அப்புறம் போக 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 கடைசி ஆக 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 நம்ம அந்த டைமையே கீப் அப் பண்ணுறதையே விட்டுருவோம். ஏன்னா நமக்கு எதுவும் நடக்காது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துடும். ஏன்னா கண்டினியூவாக ஒரே டைமுக்கு எந்திரிச்சு நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்த விரும்பி பண்ணும்போது அது நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். நம்ம ஒரு நாள் ஒரு டைமுக்கு ஃபஸ்ட்டு நல்லா ஸ்டார்டிங்கில் நல்லா பண்ணிவிட்டு பின்னாடி பண்ணாமல் விடுறது, இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் நமக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளோட செய்திகள் டைரெக்டாக போகிறதில்ல. அப்படியே போனாலும் பாதியில் அது ஸ்டக்காகி நின்றுது. ஏன்னா நாம் ஒரு ஒன்று வேணும்னா பிடிவாதமாக எனக்கு வேணும் அப்படின்னு கரெக்டாக டைமிங்கு கரெக்டான உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டான ஒருநிலைப்படுத்தி அதை கேட்டு அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கும்போது தான் நமக்கு அது கிடைக்க ஆரம்பிக்கும். நாம் நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நாளைக்கு ஒரு டைமுக்கு சும்மா ஏதோ ஒரு யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இதுக்காக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பித்து அதை கரெக்டாக பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். எதில் பார்த்து பண்ணாலும் கரெக்டாக கிடைக்கும். ஆனால் நம்ம கரெக்டாக பண்ணாமல் அதை ஸ்கிப் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். அதனால தான் நிறைய பேர் இங்கே எனக்கு எதுவும் பிரபஞ்சம் கொடுக்கல, நான் கேட்டுட்ருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. என்னை சுற்றி நிறைய பேருக்கு நான் இந்த மாதிரி சீக்ரெட் ஆஃப் தமிழ் அந்த புக்கை படிச்சுட்டு சொல்லும்போது நிறைய பேர் எனக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் எனக்கும் அப்படி தான் இருந்தது. பண்ண நமக்கு தொடர்ந்து அது கரெக்டாக பண்ண ஆரம்பிக்கும் போது நமக்கு எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் பண்ணுங்கள், அதே மாதிரி நம்பிக்கையோடு பண்ணுங்கள். எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு நினச்சிட்டு சரி நம்ம பிரபஞ்சத்தை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்காது. எந்த ஒரு செயலையும் நம்ம நம்பிக்கையோடு இறங்கி செய்யும்போது நம்மளுக்கு கிடைக்கும். கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நினைக்கும் போது கிடைக்காம தான் போகும். அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு செயல்படுங்க. அது மாதிரி கரெக்டாக பண்ணவும் ஆரம்பிங்க. நான் கீப் அப்பாக இந்த டைமுக்கு நான் எந்திரிப்பேன், இந்த டைமுக்கு நான் பண்ணுவேன். அது ரொட்டீனாக ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி இருக்கணும் அப்படின்னு பண்ணுங்க. திடீர்னு இப்போ இன்னொன்று என்னென்னா, பிரபஞ்சம் நம்மளுக்கு டைரெக்டாக நம்மக்கிட்ட பேசாது, சரிங்களா? ஏதோ ஒரு மனிதர்கள் மூலியமாவோ அல்லது ஏதோ ஒரு ஏதோ வேறு ஏதாவது ஆற்றல்கள் மூலியமாவோ நம்மளுக்கு பேசும். ஆனால் நமக்கு அது தெரியாது. நம்ம யாராவது ஒருத்தர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மக்கிட்ட கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம பயன்படுத்தாமல் யோசனை பண்ணிகிட்டு இருப்போம், இது பண்ணலாமா வேண்டாமான்னு. சப்போஸ் அது பிரபஞ்சம் அனுப்புன நமக்கு ஒரு அவர் ஒரு பிரபஞ்சம் அனுப்புன ஆளாகவோ அல்லது பிரபஞ்சம் நம்மளுக்கு அனுப்புன ஒரு செய்தியாகவோ இருந்தாலும் அதை நம்ம எடுத்துக்காமல் விட்டுருவோம். அந்த சந்தேகத்தினால நம்ம எடுத்துக்காமல் விட்டுருவோம். அப்படி இருக்காதீங்க. ஏதாவது உங்கள் ஆள் மனசுக்கு இதை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா அது பண்ணும்போது தான் நம்ம இன்னும் நம்ம நினைக்கிற ஸ்டேஜை நம்ம அடைய முடியும். அதை தள்ளி வைக்காதீங்க. தயவு செஞ்சு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை பண்ணி அதுலேருந்து நீங்கள் முன்னேறி வர ஆரம்பிங்க. இல்லை தள்ளி வச்சுட்டு அப்புறம் பிரபஞ்சம் எனக்கு எதுவுமே கொடுக்கல, எதுவுமே பண்ணல, நான் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த மேனிஃபெஸ்டேஷனை மனசை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. அதையும் இதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. குழப்ப நம்மளுக்கு எது வேணும் அப்படிங்கிற தெளிவே இல்லாமல் போயிடும். அது மாதிரி வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையிலவே நம்ம மாட்டிக்குவோம். ஏன்னா வேறு எதையாவது பற்றி இதில் நெகட்டிவாக திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மேனிஃபெஸ்டேஷன் டைமில் நம்மளுக்கு அதுவே நடக்க ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா என் லைஃப்பில் நிறையா நடந்திருக்கு. நான் அதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணியும் மறுபடியும் இந்த தப்பு தான் நம்ம பண்ணமோ, இனிமேல் அந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளியே வந்திருக்கேன். எனக்கு நிறையா ஆப்போசிட்டாக நடந்துச்சு. நேர்மறையாக நடந்ததை விட எதிர்மறையாக அதிகமாக நடந்துச்சு. அதை நான்
திருத்திட்டேன். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு தப்பு நடக்குதோ அப்படின்னு வந்து நான் திருத்த ஆரம்பித்தேன். அதே மாதிரி நீங்களும் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு மிஸ்டேக் நடக்குது, எந்த இடத்துல உங்களுக்கு சரியாக வரலை அப்படின்னு நினச்சி நீங்கள் திருத்தி நடக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பும் மாறும். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்னு நம்ம நம்பலாம். கிடைக்கும். கண்டிப்பாக பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கும். யாருமே இங்கே வந்து குறைஞ்சவங்க கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருக்குது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒரு திறமை எல்லாமே இருக்குது. ஆற்றலும் இருக்குது. அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அது பிரபஞ்சத்தை யூஸ் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கணும். பிரபஞ்சம் நம்மளுக்கு அள்ளி கொடுக்க தான் காத்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானது வாங்கிக்கோங்க. நல்லா சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு பண தேவையோ, பொருள் தேவையோ அல்லது மன நிம்மதியோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கரெக்டாக ஒருநிலைப்படுத்தி மனசை கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். வாங்கி நீங்களும் நல்லா சந்தோஷமாக வாழுங்க. வந்து அடுத்தது வந்து என்ன சொல்கிறது மக்களே, நம்ம சின்ன சேனல்ஸ்க்கு கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மறக்காமல் நம்ம சேனல்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்